உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகுக்கெல்லாம் தாய்க்கழகமாக திகழக்கூடிய காரைக்குடி கம்பன் கழகத்திற்கும் எமக்கு தாய்க்கழகமாக திகழக்கூடிய கோவை கம்பன் கழகத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். காரைக்குடி கம்பன் கழகத்தின் தலைவர் திரு பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் இதர கம்பன் கழக நிர்வாகிகளுக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். கம்பராமாயண தொடர் பேச்சு ஓட்டத்தில் இப்பொழுது ஆரண்ய காண்டத்தில் சடாயு உயிர் நீத்த படலம் குறித்து பேசவிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறேன். சடாயு உயிர் நீத்த படலம். முதலில் இந்த படலத்தில் இருக்கக்கூடிய கதை கருவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த தலைப்பை பற்றி ஒன்றிரண்டு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஆரண்ய காண்டத்தில் விராடன் வதை, கரண் வதை, மாரீசன் வதை என்கின்ற படலங்களை நாம் பார்க்கிறோம். இனியும் பின்னர் வரக்கூடியவற்றில் வாலி வதை, அக்ககுமாரன் வதை, அதிகாயன் வதை, இந்திரஜித் வதை, கும்பகர்ணன் வதை, ராவணன் வதை ஆகிய படலங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சடாயு வதை படலம் என்று வைக்காமல் சடாயு உயிர் நீத்த படலம் என்று வைத்ததற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதே போல ஆரண்ய காண்டத்தில் சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம், சவரி பிறப்பு நீங்கு படலம் என்கின்ற படலத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆக சரபங்கன் சவரி ஆகியோர் தங்களது தவ வலிமையின் காரணமாக மோட்சம் அடைந்து பிறப்பினை நீங்குகிறார்கள். அதனால் அவர்களுக்கு பிறப்பு நீங்கு படலம் என்று கம்பன் அவர்களது நிறைத்தன்மையை பாடுகிறான். அதே வேளையில் அறத்திலிருந்து வலுவக்கூடியவர்களுக்கு இறையாகிய பரம்பொருள் கரத்தினால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் பொழுது அதனை வதை என்று சுட்டுகிறான். ஆக இறைத்தன்மையோடு இருக்கக்கூடிய தவப்படவனால் இருக்கக்கூடிய தேவர்களை சுட்டும் பொழுது பிறப்பு நீக்கி அவர்களை மோட்சத்துக்குரியவர்களாக்கக்கூடிய அதே வேளையில் அறத்திலிருந்து வலுவக்கூடிய அரக்கர்களை வதம் என்கின்ற அவர்களது அழிவை வதை என்று கம்பன் பதிவு செய்கிறான். ஆக இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மனித பண்புகளோடு இருக்கக்கூடிய அறத்திலிருந்து வலுவாத மனித பண்புகளோடு இருக்கக்கூடியவர் சடாயு கருவரசனாக இருந்தாலும் மனித பண்புகளை கொண்டிருக்க அறத்தின் வழியில் நின்றதனால் சடாயு உயிர் நீத்த படலம் என்று இதனை எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட சடாயு ராமனால் நீர்க்கடன் பெறக்கூடிய காரணத்தினால் சடாயுக்கும் மோட்சம் பெறுகிறான். எனவே இதனை சடாயு மோட்சம் படலம் என்றும் சிலர் குறிப்பிடுவர். ஆக இந்த அளவில் கம்பன் தனது படலத்திற்கு வைக்கக்கூடிய தலைப்பின் மூலமாகவே இவ்வளவு ஆழமான கருத்துக்களை பதிந்திருக்கிறார். இப்பொழுது சடாயு உயிர் நீத்த படலம் குறித்து பார்க்க இருக்கிறோம். மாரீசன் மாயமானாக வந்து ராமனையும் லக்குமனையும் திசை திருப்ப தனித்து இருக்கக்கூடிய சீதையை பர்ணசாலையோடு ராவணன் பெயர் தெடுத்து தனது தேரிலே வந்து கொண்டிருந்த பொழுது சீதையின் அபய குரலை கேட்டு அந்த இடத்தில் சடாயு வருகிறான். சீதையின் அபய குரலை கேட்டு அங்கே வந்த சடாயுவின் வருகையை பற்றி கம்பன் இப்படி பதிவு செய்கிறான். சடாயுவின் குரல் இடி ஒளியை போல இருந்தது. அவனது அழகு மின்னலை போல கூர்மைத்தன்மையாக இருந்தன. அவன் கண்களிலே சினத்தியை கக்கிக் கொண்டு இருந்தான். அவன் காற்றிலே பறந்து அசைந்து வருவது மேருமலையே அசைந்து வரக்கூடிய அளவிற்கு பொன் போல அவனது மேனி பலவல என்று மேருமலை காற்றில் அசைந்து வரக்கூடிய தன்மையில் சடாயு பறந்து வருகிறான். அவனது சிறகுகள் பறந்து வரக்கூடிய தன்மையை பதிவு செய்கிறான். அந்த சிறகுகளின் அசைவும் அந்த சிறகுகளின் அசைவின் வேகத்தின் மூலமாக மலைகள் எல்லாம் பெயர் தேர்கின்றன, மரங்கள் எல்லாம் வேரோடு பீத்து மண்ணிலே விழுகின்றன, கடலே இந்த உலகத்தை விழுங்கக்கூடிய அளவிற்கு மேலே எழுகிறது. இதுதான் ஊழிக்கால காற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காற்று வருகிறது. அந்த இடமே புழுதியால் சூழப்படுகிறது. அந்த அளவில் சடாயு அந்த இடத்திற்கு பறந்து வருகிறான். சடாயுவின் வருகையை பார்த்து மேகங்கள் எல்லாம் மறைந்து ஓடுகின்றன. கருடன் வருவதை பார்த்து நாகங்கள் எல்லாம் அஞ்சி அடங்கி போகின்றன என்று கம்பன் எழுதுகிறான். ஆக இப்படியாக ராவணன் முன்பு வந்து நிற்கக்கூடிய சடாயு சீதைக்கு ஆறுதல் மொழி சொல்லி சீதையை ராவணன் தீண்டவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு ஆனால் சினம் தனியாதவனாய் பேசத் தொடங்குகிறான். சடாயு வந்த பொழுது அந்த இடம் எப்படி இருந்தது? யானையும் யாழியும் முதல யாவையும் கான்னெடு மரத்தொடு தூறுகள் இவை மேல் நிமிர்ந்து இருசிறை விசையின் ஏறலால் வானமும் கானமும் மாறுகொள்ளவே. யானையும் யாழியும் முதலான பல உயிர்களும் மரமும் செடியும் கொடியும் புல்லும் பூண்டும் புதரும்
இந்த சடாயுவின் சிறகு அசைவின் வேகத்தின் காரணமாக அவர் எல்லாம் தரையில் இருந்து எழுந்து வான் நோக்கி எழுந்ததன் காரணமாக வானும் கடலும் ஒன்று, வானும் காடும் ஒன்று என காட்சியளித்தது. ஆக தரையில் இருக்க வேண்டியவையெல்லாம் வானில் சூழ்ந்து கொண்டிருந்ததால் வானே ஒரு வனம் போல காட்சியளித்தது என்று கம்பன் சொல்கிறான். ஆக இப்படி ஆக்ரோஷமாக அந்த இடத்திற்கு சீதையின் அபய குரல் கேட்ட மாத்திரத்தில் சடாயு வந்து நிற்கிறான். இப்பொழுது சடாயு ராவணன் இடத்திலே பேசத் தொடங்குகிறான். உத்தமன் தேவியை உலகொடு ஓங்குதேர் வைத்தனை ஏகுவது எங்கு, வானினோடு இத்தனை திசையையும் மறைப்பன் ஈண்டு என பத்திர சிறைகளை விரிக்கும் பண்பினான் என்று கம்பன் சொல்கிறான். உத்தமன் ராமனின் தேவியான சீதையை தரையோடு பெயர்த்தெடுத்து தேரிலே வைத்து நீ எங்கே சென்று ஓடி ஒளிந்து விட முடியும், வானையும் இதர திசைகளையும் எனது சிறகுகளின் மூலமாக நான் மறித்து விடுவேன் என்று சொல்லி சீதைக்கு அரணாக தனது சிறகுகளை விரித்து ராவணனது வழியை மறிக்கிறான் சடாயு. வந்தனன் எருவையின் மன்னன் மாண்பிலான் எந்திர தேர் செலவு ஒழிக்கும் எண்ணினன், சிந்துர கால் சிரம் சிக்கர் சூடிய கந்தர கைலையை நிகர்க்கும் காட்சியான் என்கிறார் கம்பன். கழுகு அரசனான சடாயுவின் வருகையை பற்றி கம்பன் இப்படி பாடுகிறான். மாண்பற்ற ராவணனது எந்திரன்களால் பூட்டப்பட்ட தேரினை சிதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சடாயு அங்கு வருகிறான். அவனது காலும் சிரசும் செந்நிறத்தால் காட்சி அளிக்கின்றன. அவனது கழுத்து பகுதி செந்நிற வானத்தை போல அமைந்திருக்கிறது. அவன் மேருமலைக்கு ஒப்பவனாக அந்த இடத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறான். சடாயு ராவணன் இடத்திலே பேசத் தொடங்குகிறான். கெட்டாய் கிளையோடும் நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய், இது என்னை தொடங்கினை நீ பட்டாய் எனவே கொடு பத்தினியை விட்டு ஏகுதியால் விழிகுஞ்சிலையால் என்று சொல்கிறான். கெட்டாய் கிளையோடும், உன் உறவுகளோடு அழிவதற்குண்டான காரியத்திலே நீ ஈடுபட்டிருக்கிறாய். கெட்டாய் கிளையோடும் நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய், நீ உனது வாழ்வையும் இரையாக்கி விட்டாய். கெட்டாய் கிளையோடும் நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய், இது என்னை தொடங்கினை, என்ன காரணத்திற்காக என்ன இதில் இருக்கிறது என்று இந்த செயலிலே நீ ஈடுபட்டு இருக்கிறாய். இது என்னை தொடங்கினை, உன் உறவினர்களோடு சேர்ந்து நீ சாவதற்குண்டான காரியத்தில் தான் நீ ஈடுபட்டிருக்கிறாய். இது எதற்காக இந்த காரியத்திலே நீ ஈடுபட்டிருக்கிறாய், இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, அழிவை தவிர வேறு எதுவும் வரப்போவதில்லை என்பதனை உணர்ந்து பத்தினியான சீதையை நீ இந்த இடத்திலே விட்டுவிட்டால் நீ உயிர் வாழ்வாய், சென்று விடு என்று ராவணன் இடத்திலே சடாயு சொல்கிறான். பேதாய் பிழை செய்தனை பேருலகின் மாதா அணையாலை மனக்குடு நீ யாதுகாக நினைத்தனை எண்ணமிலாய் ஆதாரம் நினைக்கினி யார் உளரோ என்று கேட்கிறான். புத்தி இழந்தவனே நீ பிழை செய்து விட்டாய், சுய சிந்தனை இல்லாமல் செயல்பட்டு நீ பிழை செய்து விட்டாய். இந்த உலகத்திற்கே தாய் போல இருக்கக்கூடிய சீதையை நீ என்னவென்று மனதிலே நினைத்துக் கொண்டு இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாய். சுய சிந்தனை இல்லாமல் இப்படி ஒரு காரியத்திலே நீ ஈடுபட்டிருப்பதன் மூலமாக உனக்கு அழிவுதான் வரப்போகிறது. உனக்கு ஆதாரமாக இனி யார் வரப்போகிறார்கள் என்று சடாயு கேட்கிறான். உனது அரக்க இனத்தவர்களாகிய விராகனையும் கரணையும் ராமன் வதம் புரிந்து யமனுக்கு விருந்தளித்ததை பற்றி நீ அறிந்திருக்கவில்லையோ? ஒரு பெரிய யானை உன்னை அழித்து கொன்றுவிட வேண்டும் என்று வரும்பொழுது அதன் மீது ஒரு மண்ணுருண்டையை எய்வது போல இருக்கிறது உனது செயல். மேலும் சொல்கிறான், நஞ்சினை உண்டு உயிர் வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைப்பது போல இருக்கிறது உனது செயல். சிவனிடத்திலே நீ பெற்ற வரமும் உனது போர் ஆற்றலும் ராமனது வில்லில் இருந்து அம்பு வெளிப்படும் வரைதான் உயிர்ப்போடு இருக்கும். ராமன் எதிர் வந்து நின்றால் அவனை எதிர்க்கக்கூடிய துணிவு யாரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறான். எல்லா உலகங்களும் இந்திரனும் அல்லாதவர் மூவரும் அந்தகனும் புல்வாய் புலி கண்டது போல்வரலால் வில்லாலனை வெல்லும் மிடுக்கு உலரோ என்று கேட்கிறான். இந்த மூன்று உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்திரனும் மும்மூர்த்திகளும் அந்தகன் என்று சொல்லக்கூடிய யமனுமே கூட ராமன் முன்பு ஒரு புலியின் முன்பு இருக்கக்கூடிய ஒரு மான் போல நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வில்லாளனாக இருக்கக்கூடிய ராமனை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு வேறு யாருக்கு இருக்க போகிறது? எனவே இதையெல்லாம் நீ கருத்தில் கொண்டு ராமனின் துணைவியான சீதையை இப்பொழுதே இந்த இடத்திலே நீ விட்டு சென்று விட வேண்டும். ராமன் வந்தால் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் எவருக்கும் இல்லை. அவன் வந்தால் நிச்சயமாக உனக்கு அழிவு நேரும். எனவே அவன் வரும் முன்னர் நீ விரைந்து இந்த இடத்தை விட்டு இவளை விட்டு நீங்கிவிடு. நான் இவளை இடத்தில் சேர்த்து விடுகிறேன் என்று சொல்கிறான். வானாள்பவன் மைந்தன் வளைந்த வாழான் தானே வரின் நின்று தடுப்பு அறிதால் நானே அவன் உய்ப்பன் இந்நன்னுதலை போனி கடிது என்று புகன்றிடலும்.
வானை ஆள்பவனான தசரத சக்கரவர்த்தியின் மைந்தனும் வில்லாற்றலில் சிறந்தவனுமாக ராமன் எதிர்பட்டால் அவனது எதிரிலே நின்று நிற்கக்கூடிய துணிவு யாரிடத்திலும் இல்லை. உனக்கு அழிவு நேர்ந்துவிடும். ராமன் வரும் முன்னர் இவளை இந்த இடத்தில் விட்டு நகர்ந்து விடு. அவளது இடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன். நீ உடனே விரைந்து போ என்று ராவணனுக்கு சடாயு அறிவுறுத்துகிறான். ஆனால் சடாயு தொடர்ந்து சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிவுரையும் கேட்காத ராவணன் சடாயுவை அச்சுறுத்துகிறான். நீ சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை நீ என்னிடத்திலே காட்டு. எனது கோபத்துக்கு ஆளாகி நான் உன்னை கொல்வதற்கு முன்னால் நீ இந்த இடத்தை விட்டு நீங்கி விடு என்று சொல்லி சீதையை கறந்து செல்வதிலேயே அவன் குறிக்கோளாக இருக்கிறான். முத்தேவரின் மூல முதற் பொருளாம் அத்தேவரே இம்மானிடர் ஆதலினால் எத்தேவரோடு எண்ணுவது எண்ணமிலாய் பித்தேரினை ஆதல் பிழைத்தனையால். மூன்று தேவர்களும் சேர்ந்து மானிட சட்டை புரிந்து வந்தது போல இருக்கக்கூடிய இந்த தேவனை வேறு எந்த தேவனோடு ஒப்பிடுவது? இதனை நீ புரிந்து கொண்டு எண்ணமில்லாமல் உனது மடமையின் காரணமாக நீ இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறாய். உனது அழிவை தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சடாயு சொல்கிறான். ஆனால் எதனையுமே ராவணன் காதில் வாங்கிக் கொள்ளாதவனாக இருக்கிறான். சடாயுவின் அறிவுரையை கேட்டும் ராவணன் அதற்கு இசையாமல் சீதையை கவர்ந்து செல்வதிலேயே குறிக்கோளாக இருந்ததனால் மேலும் அது சீதைக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. சீதையின் அச்சத்தை கண்டு சீதையின் துயரத்தை போக்குவதற்காக மேலும் சடாயு சீதைக்கு ஆறுதல் மொழிகளை சொல்லி, இவனை இந்த இடத்தை விட்டு நான் நகர விட மாட்டேன், இவனை இந்த இடத்திலே நான் வீழ்த்தி விடுவேன் என்று சடாயு தீர்மானித்து ராவணனோடு போர் புரிகிறான். பணம்பல கொத்து போல இருக்கக்கூடிய இவனது 10 தலைகளையும் இவன் வென்றதாக சொல்லக்கூடிய 10 திசைகளுக்குமே நான் பலியாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லி மூர்க்கமாக ராவணனது தோள்களின் மீது ஏறி கொள்கிறான். இப்பொழுது சினத்தின் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய சடாயு ராவணனோடு போர் புரிய தொடங்குகிறான். ராவணனது 20 தோள்களின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அவனது தேரிலே இருக்கக்கூடிய வீணை கொடியை ஒடித்து தரையிலே எரிகிறான். இது ராவணனுக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராவணனுக்கு ஒரு மனித உருவம் கொண்ட கொடி பேசப்படுகிறது. ஆனால் கம்பன் நாரதருக்கு இணையான நாவன்மையை கொண்டிருக்கக்கூடிய சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவணனுக்கு வீணை கொடியை வடிவமைத்திருக்கிறார். ஆக அந்த வீணை கொடியை சடாயு ஒடித்து மண்ணிலே எரிந்ததும் அவமானத்திற்கு ஆளான ராவணன் கோபத்திலே ஆக்ரோஷமாக சிரிக்கிறான். சடாயுவின் மீது ராவணன் 14 அம்புகளை எய்கிறான். 7 என்று கம்பன் பேசுகிறான். 14 அம்புகளை வரிசையாக சடாயுவின் மார்பை நோக்கி எறிகிறான். ஆனால் சடாயு தனது கூர்மையான கால் நகத்தின் மூலமாகவும் அலகுகளின் மூலமாகவும் சிறகின் மூலமாகவும் அந்த அம்புகளை எல்லாம் எதிர்கொண்டு அந்த அம்புகளை உடைத்து எய்கிறான். ஆபத்தில் உதவக்கூடிய சேவவில்லை எடுப்பதற்காக ராவணன் எத்தனிக்கிறான். ஆனால் ராவணனின் செயல்படுவதற்கு முன்னதாகவே பாய்ந்து ராவணனது குண்டலத்தை தனது அலகுகளால் சடாயு பீத்துக் கொள்கிறான். வரிசையாக 100 அம்புகளை எய்கிறான். சடாயு அந்த 100 அம்புகளையும் தனது மார்பிலே வாங்கி கொண்டு தனது ஆற்றலை தனது ஆளுமையை நிரூபிக்கிறான். தேவர்கள் எல்லாம் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராவணனது அம்புகளை எல்லாம் எதிர்நோக்கி உயிர்த்து மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சடாயு ராவணனது 20 தோள்களின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு ராவணனது மார்பிலே இருக்கக்கூடிய கவசத்தை ஒடித்து எறிகிறான். வெள்ளியங்கிரி மலையே சிவனோடு சேர்ந்து தனது பக்தியின் மூலமாக பெயர்த்து எடுத்த ஆற்றலை கொண்ட ராவணனது வில்லை அவனது கையில் இருந்து சடாயு அபகரித்து மண்ணிலே போட்டு தனது கால்களின் மூலமாக அந்த வில்லை உடைக்கிறான். எப்படி சிவதனுசுவை ராமன் தனது கரத்தினால் வளைத்தானோ இப்பொழுது அதே போல ராவணனது வில்லை சடாயு தனது கால்களின் மூலமாக உடைக்கிறான். ஆக இப்பொழுது சினத்தின் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ராவணன் ஒரு திரிசூலத்தை கையில் எடுத்து அதனை சடாயுவின் மார்பை நோக்கி எறிகிறான். ஆனால் அந்த திரிசூலம் சடாயுவின் மார்பை தகர்க்காமல் எப்படி திரும்பியது என்பதனை கம்பன் மிக அழகாக எழுதுகிறான். திரிசூலத்திலே 3 இருக்கின்றதே, அந்த 3ஐ குறிக்கும் வகையில் 3 ஓமானங்களை கம்பன் பாடுகிறான். பொருளாசை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே ஒரு வறியவன் சென்றால் எப்படி இருக்குமோ, நன்மகளிர் இல்லாத ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினர் சென்றால் எப்படி இருக்குமோ, ஒரு மிகச்சிறந்த ஞானியை ஒரு பெண் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன நேருமோ, இப்படி மூவருமே தங்களது ஆசை நிறைவேறாமல் திரும்புவார்களே, அப்படி ராவணன் சடாயுவை மார்பை கிழிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு எய்த திரிசூலம் இந்த ஆசை நிறைவேறாமல் திரும்பியது என்று கம்பன் எழுதுகிறான். இப்பொழுது சடாயு மீண்டும் ராவணன் மீது பாய்ந்து தனது கூரிய அலகின் மூலமாக தேர்ப்பாகனை கொன்று
ராவணனது தேரில் இருக்கக்கூடிய 16 குதிரைகளை கொன்று ராவணனது தேரை சிதைத்து மேலும் ராவணனது முதுகில் இருக்கக்கூடிய அம்புகளை தாங்கி இருக்கக்கூடிய அம்பராத்துணியையும் சிதைத்து எறிகிறான். இதற்கும் கம்பன் அழகான ஒரு உவமானம் சொல்கிறான். ராவணனிடத்திலே வில் இல்லை, வெறும் அம்பு மட்டும்தான் இருக்கிறது. வில்லை ஏற்கனவே சடாயு பீத்து எறிந்து விட்டான். ஆக இந்த இடத்தில் கம்பன் பாடுகிறான், ஒரு செல்வந்தன் களஞ்சியத்திலே இருக்கக்கூடிய பணமானது எப்படி அடுத்தவருக்கு உபயோகம் இல்லாமல் இருக்குமோ அப்படி வில்லில்லாமல் வெறும் அம்பை மட்டும் வைத்திருக்கக்கூடிய ராவணனது நிலையை சுட்டுகிறான். ஆக இப்படியாக ஒரு பேரழிவினை சடாயு ஏற்படுத்தி இருக்கிறான். இப்பொழுது ராவணனிடத்திலே எதுவுமே இல்லை. தனது ஆற்றலின் மூலமாக சடாயு ராவணனிடத்தில் இருந்த அத்தனையுமே சிதைத்து ஒழித்து விட்டான். இப்பொழுது நிறைவாக கைலாயத்தை பேர்த்தெடுத்ததற்காக தவத்தின் பலன் மூலமாக சிவபெருமான் ராவணனுக்கு அருளிய சந்திரகாச வாளை கொண்டு சடாயுவின் சிறகுகளை நோக்கி எறிகிறான். சந்திரகாச வாள் என்பது தான் கொண்ட இலக்கினை செவ்வனே செய்யக்கூடிய தன்மை கொண்டதாயினும் சடாயு தனது மூப்பின் காரணமாகவும் சந்திரகாச வாளினால் சடாயுவின் சிறகுகள் கொய்யப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட சடாயு மண்ணிலே வீழ்ந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். ஆக தனக்கு நேர்ந்த அவமானத்திற்கெல்லாம் நிறைவாக இந்த போரிலே தான் வெற்றி பெற்று விட்டதன் மகிழ்வாக ஆணவத்தோடு ராவணன் சிரித்து சீதையை கவர்ந்து கொண்டு தென்னிலங்கை நோக்கி நகர்கிறான். ஆக தனக்கு உதவுவதற்காக வந்த ஒரு உயிரும் கூட போராடி இப்படி ஒரு நிலைக்கு ஆட்பட்டதை எண்ணி சீதை கதறுகிறாள். இந்த இடத்தில் ராமனும் லக்குவம் இல்லாத பொழுது இந்த ஒரு உயிர் மட்டும்தான் எனது மாமனாரின் மீது இருந்த தோழமையின் காரணமாக என்னை காப்பதற்காக வந்து நின்று போராடி இப்பொழுது இந்த உயிரும் இப்படி ஆயிற்றே, ராம லக்குவர் உடனே வந்து இவரை காக்க வேண்டும் என்று சீதை வருந்துகிறாள். ஒரு பெண்ணாக எனது கற்பனை காக்க வேண்டியது எனது கடமை. இருந்த போதிலும் எனக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இந்த செயலின் மூலமாக ராமனது வில் ஆற்றலுக்கும் நான் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கும் என்னால் ஒரு இழுக்கு நேர்ந்து விட்டது என்று சீதை வருந்துகிறாள். சடாயுவின் நிலையை பார்த்து இதற்கு முன்னர் இறந்து விட்ட தனது மாமனாரை எண்ணி உங்களிடம் வந்திருக்கக்கூடிய சடாயுவை நீங்கள் தோழமையோடு அரவணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்கிறாள். தனக்கு நேர்ந்த இந்த இன்னலை எண்ணியவாறே மீண்டும் சீதை மயங்கி விழுகிறாள். இந்த சூழலில் மாயமானை நோக்கி ஓடிய ராமனையும் அவனை பின்தொடர்ந்து சென்ற லக்குவனை பற்றிய காட்சிகளை இப்பொழுது கம்பன் விவரிக்கிறான். மாரீசன் மாயமானாக பர்ணசாலையிலே சீதையின் கண் முன்னே வந்து ஓட அந்த மாயமான் வேண்டும் என்று சீதை கேட்க அந்த மாயமானை பிடிப்பதற்காக ராமன் மாயமானை தேடி ஓடுகிறான். சற்று நேரத்தில் மாரீசனின் சூழ்ச்சியின் மூலமாக ராமனது குரல் கேட்பதாக எண்ணி சீதை ராமனுக்கு ஏதோ ஆயிற்று என்று சொல்லி லக்குவனை அனுப்புகிறாள். வேறு வழியே இல்லாமல் எப்படி தனது அரியணை அண்ணனுக்காக தர வந்த பரதனை திருப்பி ராமன் அனுப்பியதால் வேறு வழி இல்லாமல் கட்டளைக்கு இணங்கி பரதன் சென்றானோ அப்படி இந்த இடத்தில் அண்ணியின் கட்டளைக்கு ஆட்பட்டு வேறு வழி இல்லாமல் லக்குவன் செல்கிறான். ஆக இப்ப இந்த இடத்தில் ராமன் வருகிறான், லக்குவன் எதிர் திசையில் வந்து இருவரும் சந்திக்கிறார்கள். ஆக எதிரிலே லக்குவன் வரும் பொழுது அந்த காட்சியை ராமன் புரிந்து கொள்கிறான். எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று சீதை எண்ணி இருக்கக்கூடும், அதனால் லக்குவனை அவள் அனுப்பி இருக்க கூடும் என்று அவன் புரிந்து கொண்டான். ஆக வழியிலே லக்குவனை எதிர்நோக்கிய ராமன் எதற்காக சீதையை தனித்து விட்டு இங்கே வந்தாய் என்று கேட்கிறான். அதற்கு அண்ணியின் கட்டளையின் காரணமாகத்தான், உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிற்று என்று அவர்கள் சொல்லி நிர்பந்தித்து என்னை அனுப்பியதன் காரணமாகத்தான் நான் இங்கே வந்தேன் என்று சொல்கிறார். ஆக நீ இங்கே வந்ததிலும் தவறில்லை, அவள் உன்னை அனுப்பியதிலும் தவறில்லை. ஆனால் நீ முன்னரே அது மாயமான் சூழ்ச்சிமான் என்று நீ சொன்னாய், அதை புரிந்து கொள்ளாமல் நான் வந்தேன், அதுதான் எனது தவறு என்று ராமன் உணர்ந்து கொண்டு சீதை தனியாக இருப்பால் சீதையை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரக்கர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சிதான் இது என்று புரிந்து கொண்டு வில்லிலிருந்து பாயக்கூடிய அம்பு போல வேகமாக பர்ணசாலை நோக்கி நகர்கிறார்கள். பர்ணசாலையிலே சீதை இல்லை என்று அறிந்ததும் உடலில் இருந்து உயிர் பிரிந்து பிறகு மீண்டும் உயிர் வந்த பொழுது உடல் இல்லாமல் போனால் எப்படி வருந்துமோ அப்படி ராமன் வருந்தினான் என்று கம்பன் பதிவு செய்கிறார். ஆக ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கும் பொழுது கூட இப்படி ஒரு உவமையை கம்பன் பயன்படுத்தினான். ராமனை உயிராகவும் சீதையை உடலாகவும் பதிவு செய்கிறான். பின்னர் இப்பொழுது ராமனும் சீதையும் பிரிந்துவிட்ட இந்த கணத்திலும் கூட மாயமானை தேடி உயிரான நான் சென்று திரும்ப உயிர் வந்த பொழுது எனது உடலான சீதை அந்த இடத்தில் இல்லை என்று அவன் வருந்துகிறான். பின்னர் ராவண வதைக்கு பிறகு ராமனும் சீதையும் சேரும் பொழுது மீண்டும் உயிரும் உடலும் ஒன்றியதாக கம்பன் பாடுவான். ஆக இந்த வரிகளை கம்பன்
தொடர்ச்சியாக தக்க சூழலில் பயன்படுத்தி வருகிறான். ஆனால் இங்கே கடக்க முடுகிறான். இப்பொழுதுதான் முதலாக மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனே மானிட உருவத்தில் வந்தாலும் கூட இந்த இடத்தில் ஒரு கணவனாக இருக்கக்கூடிய சூழலில் மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிந்தை தெளிவாக இருக்காது என்பதற்கு ராமன் ஒரு உதாரணமாக மாறுகிறான். இந்த இடத்தில் இருந்துதான் ராமன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லக்குவன் இந்த சூழலில் இருந்து லக்குவன் சொல்வதை ராமன் கேட்கக்கூடிய நிலைக்கு நகர்கிறான். ஆக இது ஒரு உளவியல் ரீதியாகவும் நாம் பார்க்க முடியும். ஆனா வெறுமனே கலங்கி கொண்டிருந்தால் அந்நியை நாம் மீட்டுவிட முடியாது. அவர்கள் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. அவர்கள் சென்ற பாதையை பின்தொடர்ந்து சென்றால் தான் நாம் உடனே அந்நியை காப்பாற்ற முடியும் என்று லக்குவன் சொல்கிறான். உடனே அதற்கு இசைந்து தேர் பாதங்களை நோக்கி, தேர் சக்கரங்கள் சென்ற பாதையை நோக்கி இருவரும் செல்கிறார்கள். வழியிலே வீணை கொடியை பார்க்கிறார்கள். சடாயு பீத்தெறிந்த அந்த வீணை கொடியை பார்க்கிறார்கள். தேவர்கள் முதலில் சீதையை காப்பாற்றுவதற்காக போரிட்டிருப்பார்கள் என்று ராமன் எண்ணுகிறான். பிறகு அந்த வீணை கொடியை பார்த்ததும் அது கழுகின் மூலமாக சிதைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து சடாயுதான் சீதையை காப்பாற்றுவதற்காக போரிட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறான். இன்னும் சற்று தூரம் நகர்கிறார்கள். அங்கே ராவணனது சிதைந்த தேர் பாகங்களையும், ராவணனது குண்டலத்தையும், ராவணனது தேர் பாகனையும், அவனது குதிரைகளையும், அவனது மார்பு கவசத்தையும் எல்லாம் சிதைந்த கோலத்தில் ஒவ்வொன்றாக பார்க்கிறார்கள். அங்கே ராவணன் 20 தோள்களும் அவனது 20 தலைக்கவசங்களையும் அங்கே பார்க்கிறார்கள். ஆக இங்க பல வீரர்கள், பல அரக்கர்கள் இருந்திருக்க கூடும் என்று தோன்றுகிறது. ஆனாலும் கூட அப்பொழுதும் லக்குவன் மதிநுட்பத்தோடு சொல்கிறான், ராவணன் தான் 10 தலைகளை கொண்டவனாக இருக்கிறான், அவனுக்குத்தான் 20 தோள்கள் இருக்கின்றன. எனவே இந்த கைகரியத்தில் பல அரக்கர்கள் ஈடுபட்டிருக்க முடியாது, ராவணன் ஒருவன் மட்டுமே ஈடுபட்டிருக்க முடியும் என்று லக்குவன் தீர்க்கமாக சொல்கிறான். ஆக இவ்வளவு சிதைவுகளை பார்த்த மாத்திரத்தில் ஒரு கட்டத்தில் தேர் மண்ணில் இருந்து விண் நோக்கி நகர்ந்திருக்கிறது, அது தென் திசை நோக்கி நகர்ந்திருப்பதை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆக சடாயுவின் ஆற்றலை இந்த இடத்திலே ராமன் வியக்கிறான். வயது மூதிருந்திருந்த பொழுதும் கூட ஒரு தகப்பன் ஸ்வானத்தில் இருந்து அந்த மருமகளை காப்பதற்காக இப்படி போராடி இருக்கக்கூடியதை எண்ணி, சடாயுவின் வீரத்தை எண்ணி ராமன் மெய்சில் இருக்கிறான். பின்னர் விரைவாக அவர்கள் அந்த பாதையை நோக்கி செல்கிறார்கள். ஒரு இடத்தில் இரத்த வெள்ளத்தில் சடாயு கிடப்பதை பார்க்கிறார்கள். தனது தகப்பன் சாணத்தில் இருக்கக்கூடிய சடாயுவை இந்த கோலத்தில் பார்த்ததும் ராமனது கண்களிலிருந்து கண்ணீர் பீரிட்டு விடுகின்றன. பிறகு சடாயு சீதை தனியாக இருந்ததன் காரணமாகத்தான் அரக்கர்கள் இவர்களை கவர்ந்திருக்க வேண்டும், சீதையை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்று ஒரு தந்தையின் கண்டிப்போடு கேட்கிறார். நீங்கள் தனியா செல்வதாக இருந்தால் நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பேன் என்று கண்டிப்போடு கேட்கிறார். அப்பொழுது ராமன் இசைவுக்கு ஏற்ப லக்குவன் நடந்தவற்றை எல்லாம் சொல்கிறான். மாயமானாக மாரீசன் வந்ததையும் சூழ்ச்சியின் காரணமாகத்தான் தாங்கள் இருவரும் சீதையை தனியே விட்டதாகவும் லக்குவன் சொல்லி முடிக்கிறான். இப்பொழுது சடாயுவுக்கு விஷயம் புரிந்தாயிற்று. இப்பொழுது சடாயு தான் ராவணனோடு போர் புரிந்த காட்சியை விவரிக்கிறார். நான் எவ்வளவோ முயன்று பார்த்தேன், ராவணனை தடுப்பதற்காக போரிட்டு பார்த்தேன், ஆனால் சந்திரகாச வாளின் மூலமாக எனது சிறகுகளை கொய்து இந்த நிலைக்கு என்னை தள்ளிவிட்டான். ஆக என்னால் சீதையை காப்பாற்ற முடியாத ஒரு பழிக்கு நான் ஆளானேன். ஆனால் அந்த பழி நிச்சயமாக ராமலக்குவர்கள் மூலமாக துடைக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சடாயு நம்புகிறான். ஆக இதனை சடாயு சொல்ல கேட்ட மாத்திரத்தில் சினத்தியாக ராமன் மாறுகிறான். எனது மனைவிக்கு நேர்ந்த இந்த துயரத்தை காப்பதற்காக தேவர்கள் எவரும் ஈடுபடவில்லை என்று அவர்களை கடிந்து கொள்கிறான். இந்த 7 உலகத்தையும் இந்த தேவர்களையும் நான் இக்கணமே அழித்து விட போகிறேன் என்று அவன் சொல்கிறான். இப்பொழுது சடாயு மீண்டும் தந்தை ஸ்தானத்திலிருந்து ராமனை ஆற்றுப்படுத்துகிறான். தேவர்கள் எல்லாம் ஏற்கனவே ராவணனுக்கு அஞ்சி அவனுக்கு ஏவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ராவணனை எதிர்க்க முடியும்? மேலும் சீதையை தனிமையில் விட்டு சென்றது உங்கள் தவறுதானே தவிர இதற்கு உலகத்தையும் தேவர்களையும் நீங்கள் காரணம் சொல்வதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று கேட்கிறான். இப்பொழுது மிக நுட்பமாக சடாயு பேசுகிறான். நடக்க வேண்டும் என்று ஏதேனும் ஒன்று இருந்தால் அது நடந்தே தீரும், அது விதி என்று நாம் எடுத்துக்கொண்டால் நாம் இந்த துக்கத்திலிருந்து மீளலாம். நடப்பதெல்லாம் விதி என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அதனை நாம் மதியோடு யோசித்து அதிலிருந்து வெளிவர முடியும். இது விதி என்று எடுத்துக்கொள்ளாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் மதியின் மூலமாக அதனை வெல்ல முடியாது என்கிறான். இதற்கு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் கூட இதற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்கிறான். பிரம்மனுக்கு கூட இந்த விதி இருக்கிறது என்று சொல்கிறான்.
சிவன் பிரம்மனது தலைகளிலே ஒன்றை கொய்த வரலாற்றை நினைவுறுத்தி, இதன் காரணமாக சிவனுமே அந்த விதிக்கு உட்பட்டு பிரம்ம சாபத்திற்கு ஆளாகி மண்டையோட்டின் பிச்சை எடுத்த வரலாற்றுகளை எல்லாம் சடாயு நினைவு கூறுகிறான். ராமன் தனது இயலாமையை எண்ணி வருந்துகிறான். நீங்களோ இந்த மூப்பின் வயதிலும் கூட போராடி கொலையுண்டு கிடக்கிறீர்கள், ஆனால் நானோ நெடு மரமென நின்று கொண்டிருக்கிறேன், பயனில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறான். அவன் மேலும் சொல்கிறான், நான் தேவர்களுக்கெல்லாம் உதவி புரிந்ததன் பயனாக எனது வாழ்க்கை இன்னும் நீண்டு கொண்டிருக்கிறதே தவிர என்னால் எந்த பயனும் இல்லை, நான் வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ராமன் சொல்கிறான். நான் வெறும் நெடு மரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என் மனைவியை கூட என்னால் காக்க முடியவில்லை என்று தனது இயலாமையை தன்னை நொந்து கொள்கிறான். மீண்டும் தந்தையின் ஸ்தானத்தில் சடாயு ராமனை ஆற்றுப்படுத்தி, விதியின் காரணமாக நடக்க வேண்டும் என்று இருப்பவையெல்லாம் நடந்தே தீரும் என்கின்ற புரிதலை நாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய விஷயத்தை பக்குவமாக எதிர்நோக்கினால்தான் மதிநுட்பத்தோடு அதன் விளைவுகளை நாம் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிரம்மனும் சிவனுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் யாருமே இதற்கு விதிக்கு விதிவிலக்கல்ல என்று சடாயு சொல்கிறான். இப்பொழுது சற்று சடாயு சொல்வதை ராமன் கேட்கிறான். மதிநுட்பத்தோடு இருக்கக்கூடிய லக்குவனும் அந்த இடத்தில் தனது அண்ணனை ஆற்றுப்படுத்துகிறான். ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு எந்த திசை நோக்கி சென்றான் என்ற கேள்வியை ராமனும் லக்குவனும் சடாயுவும் வைக்கிறார்கள். அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் முன்னர் சடாயுவின் இன்னுயிர் பிரிகிறது. தனது தந்தையோடு இருக்கக்கூடிய தோழமையின் காரணமாக நான் ஏற்கனவே எனது தந்தையை இழந்து விட்டேன், இப்பொழுது இன்னொரு தந்தையையும் என்னால் இழந்திருக்கிறேன் என்று சொன்னால், இதர் என்னை விட வேறு ஏதேனும் ஒரு புதல்வர்கள் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகி இருப்பார்களா? எனது பாவத்தின் காரணமாக நான் 2 தந்தைகளையுமே இழந்து விட்டேன் என்று மீண்டும் ராமன் வருந்துகிறான். அப்பொழுதும் மதிநுட்பத்தோடு இருக்கக்கூடிய லக்குவன் தனது அண்ணனை தேற்றி இனி நாம் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டும் என்று அவனை தேற்றுகிறான். இப்பொழுது ராமன் சடாயுவுக்கு ஈமக்கரியை செய்வதற்கு கட்டளையிடுகிறான். லக்குவன் ஈமக்கரியைக்கு தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்கிறான். மணல் மேட்டின் மூலமாக ராமன் தனது கரத்தின் மூலமாக சடாயுவை ஏந்தி வந்து வைத்து சடாயுவுக்கு நீர்க்கடன் செய்கிறான். ஆக தனது தந்தையான தயரதனுக்கு செய்ய முடியாத நீர்க்கடனை சடாயுவுக்கு ராமன் செய்து தனது மகனாக தனது காரியத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்கிறான். ராமனின் மூலமாக நீர்க்கடன் பெறப்பட்ட சடாயுவும் மோட்சம் பெறுகிறான். ஆக சடாயுவுக்கு நீர்க்கடன் செய்யக்கூடிய அளவில் இந்த படலம் நிறைவுறுகிறது. இந்த படலத்தின் நிறைவு பாடலிலும் கூட கம்பன் தனது கவி புலமையை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக பதிந்திருக்கிறான். சூரியன் மறைகிறது. சூரியன் எப்படி மறைகிறது? தானும் நீர்க்கடலிலே பங்கெடுப்பது போல சூரியன் கடலிலே முங்குகிறது என்று ஒரு சூரியனும் இந்த நீர்க்கடலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் இந்த படலத்தை கம்பன் நிறைவு செய்திருக்கிறான். சடாயு ஒரு தந்தையாக தயரதனிடத்தில் ராமன் பெற வேண்டிய அத்தனை விஷயங்களையும் தான் இறப்பு படுக்கையில் கிடக்கும் பொழுது ராமனுக்கு தேவையான விஷயங்களை புகட்டி, ராமன் சலனத்தில் இருக்கும் பொழுது, மனம் கலங்கி இருக்கும் பொழுது புத்தி தெளிவாக இயங்காது என்று உளவியல் ரீதியாக ஒரு தந்தை மகனுக்கு சொல்ல வேண்டியவற்றை புரிய வைத்து சடாயு ஒரு தனது இன்னுயிரை நீர்த்திருக்கிறான். தன்னால் இயன்றவரை தனது தோழனின் குடும்பத்தை காக்க வேண்டும் என்பதற்காக ராமனின் மீது அளப்பரிய அன்பு கொண்டும், அதே வேளையில் தன்னால் சீதையை காப்பாற்ற முடியவில்லையே என்கின்ற இயலாமையும் நொந்து கொண்டு நிறைவு பருவாயில் சடாயு இருந்த போதிலும் ஒரு ராமன் கலங்குவதை பார்த்து தன்னை தேற்றிக்கொண்டு ஒரு தந்தையாக ராமனிடத்திலே பதிவு செய்ததும், ஒரு மகனாக சடாயுவுக்கு ராமன் ஈமக்கரியை செய்ததும் நெகிழ்ச்சியான தருணம். இந்த வாய்ப்பை நல்கிய காரைக்குடி கம்மன் கழகத்திற்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லி மகிழ்கிறேன். நான் சொல்லியவற்றில் ஏதேனும் தவறு இருப்பின் அடியேனை மன்னித்தருள் வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.